வணக்கம் நண்பா, இது விஆர்கே தமிழ் சேனல். நான் உங்கள் விஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபயர் வீடியோ எடிட். இந்த சைடில் தெரிஞ்சா பாருங்கள். இதுமாரி வீடியோ எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுமாரி வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இந்த வீடியோவில் இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். Pixellab. கடைசியாக நம்ம கின்மாஸ்டரையும் இதில் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் அந்த ஃபயர் வீடியோ ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். உங்கள் பிக்ஸார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய ஆட்ஸ்லாம் வருது, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட்ஸ் வருது, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸுக்கு போங்க. நீங்கள் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி அதில் இங்கே பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு மீடியமான லெவலில் வச்சு ஓகே கொடுத்துருங்க. டிக் மார்க் மேலே இருக்குது பாருங்கள், அதை டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கிளிக் பண்ண உடனே திரும்ப ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரின்னு கொடுத்துருங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ அடுத்தது உங்கள் Pixellab ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டிஃபால்ட்டாக வரது நீங்கள் டிலீட்டுன்னு கொடுத்துருங்க. அந்த டிக்கெட்டு மட்டும் மேலே டிலீட் சிம்பிள் இருக்குது, டிலீட் கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ அதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஃப்ரம் கேலரின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண பிக்சார்ட் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருக்குது, அதை பாருங்கள். வேணுன்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு மேக்ஸிமம் சென்டராக வைங்க. சென்டராக வச்சுட்டு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே 4th ஆப்ஷன் இருப்பாங்க, அதில் டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3rd ஆப்ஷன் இருப்பாங்க. இந்த சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் கலர் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுலேயே வரும். ஃபார்மேட் PNG இருக்கட்டும், நீங்கள் சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் ஆட்ஸ்லாம் வந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. க்ளோஸ்னு கொடுத்துருங்க. பாருங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆஸ் இமேஜ்னு கொடுங்க. அதில் PNG ஃபார்மேட் இருக்கும், பரவாயில்ல, அதை விட்டுருங்க. இப்போது உங்கள் உங்கள் கின்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாரி எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மீடியாவை ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீடியா ப்ரௌஸ் பண்ணிட்டு இந்த ஃபயர் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இமேஜ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதில் நம்ம Pixellabல எடிட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அதை வச்சுருங்க. ஒரு சென்டரில் வைங்க. கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவைன்னா ட்ராக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அந்த வீடியோ அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணுங்க. இதில் லைட்டாக அந்த ஒயிட் ஷேட் தெரியுது, நீங்கள் வேணுன்னா அந்த ஒயிட் ஷேட் கூட இல்லாமல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த ஃபயர் வீடியோ க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி தான். வேணுன்னா நீங்கள் இதில் ஆடியோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கரெக்டாக மினிமைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். வேணுன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாகவும் போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க.
நான் இதுமாரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.